நகைச்சுவை நடிகரான வடிவேலு 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கும் தனக்கும் இருந்த பகையை வெளிப்படுத்தும் வகையில் அவரை கடுமையாக விமர்சித்து பேசி சிக்கலில் மாட்டினார். அதன் பின் சினிமா அரசியலை விட்டு விலகி இருந்தார் வடிவேலு. சில ஆண்டுகள் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த வடிவேலு மாமன்னன் திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினின் அப்பாவாக நடித்திருந்தார். அதன் பிறகு சில படங்களில் நடித்து வருகிறார். தமிழ் திரையுலகில் இருந்து நடிகர் விஜய் தாவேகா கட்சியை தொடங்கி தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கடந்த மாதம் மதுரையில் தாவேகா கட்சியின் 2வது மாநாடு நடைபெற்றது. இவருடைய பேச்சு தற்பொழுது வரை விவாதமாக போய்க் கொண்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முறையும் திமுக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு கடும் நெருக்கடியை கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம். பல இடங்களில் தீவிரமாக விஜய் கட்சியினர் வேலை செய்து வருகின்றனர். சமீபத்தில் திமுக கட்சி சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வடிவேலு பேசினார். அதில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக விஜய் போட்டியிட இருக்கும் நிலையில் வடிவேலு திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்கி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2011ஆம் ஆண்டை போலவே திமுகவிற்கு ஆதரவாக வடிவேலு களமிறங்குவாரா? அப்படி வந்தால் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்வாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. கேப்டன் விஜயகாந்தை விமர்சனம் செய்தது போல் விமர்சித்தால் வடிவேலுக்கு தான் மீண்டும் பிரச்சனை. விஜயின் ரசிகர்கள் இணையதளத்தில் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருப்பவர்கள். எல்லா விமர்சனத்திற்கும் உடனடியாக பதிலடி கொடுத்து விடுவார்கள். இதனால் விஜய்க்கு எதிராக பேசுவாரா வடிவேலு என்பதை தேர்தல் நேரத்தில் தான் தெரியவரும்.